பாருங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவெல்லாம் இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டா. இப்ப சொல்லுவா பாருங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு. உனக்கு அந்த கடையை பத்தி என்ன தெரியும்? அந்த கடையை யாருக்கு வித்திருக்க? இப்ப மட்டும் நீ உண்மைய சொல்லல, நான் அடிச்சே கொன்னுடுவேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயே திறக்க மாட்டேங்கிற. உன்ன என்ன அடிக்க வர? அடிச்சிருவியா? நானே தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்காம அடிக்க வர? நீ அடிச்சா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அடிச்ச கைய உடைச்சிருவேன். எனக்கு உண்மை மட்டும்தான் பேசி பழக்கம். மாத்தி மாத்தி பேசுறது, பொய் பேசுறது, அதெல்லாம் உங்க பழக்கம். என்ன அடிச்சிருவியா நீயே? பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப தெரியுதா இவளோட உண்மையான முகம் என்னன்னு? அடிச்சிருவேங்கறா, கைய உடைச்சிருவேங்கறா, விட்டா கொலை கூட பண்ணிடுவா. இப்படிப்பட்ட ஒருத்தியை தான் நல்லவன்னு இவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருந்தீங்க. இவளெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கினே இருக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னே புரியாம நான் குழம்பி போயிருக்கிறேன்ற ஆள் ஆளுக்கு பேசினே இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் அடிச்சா என்ன என் கை பூ பறிச்சுன்னு இருக்குமா? எனக்கு எல்லாம் பயம் இல்ல. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. திரும்ப திரும்ப நான் திருடின்னு போனேன், கடைய வித்தான்னு சொல்லினே இருந்தீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? அடிச்சிருவேங்கறான். இவளை இன்னும் நம்புறீங்க? சரியான ஃப்ராடு. இவளை போய் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நடு வீட்டுல நின்னு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. திருடி. மாமா, திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. மறுபடியும் மறுபடியும் என்ன திருடி திருடின்னு பேசினீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. நான் என்ன மதிக்கிறவங்கள அதை விட 10 மடங்கு அதிகமா மரியாதை கொடுக்குறவ. இந்த மாதிரி வீண் பழி போட்டு என்ன அசிங்கப்படுத்துறவங்கள நான் பாத்துக்கின்னு சும்மா விட்டுற மாட்டேன். தப்பே பண்ணாத நான் எதுக்கு பயப்படணும்? நான் கடைய யாருக்கும் விக்கல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதோ பெருசா தப்பு நடந்துக்குது, அத்தை கண்டுபிடிக்கிறத விட்டு வீண் பழி போட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தாத்தா. என்ன நீங்க நம்புவீங்கன்னு நான் நம்புறேன். ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அவ கடையை வைக்கலன்னு சொல்றா, எந்த திருட்டும் பண்ணலன்னு சொல்றா. இதெல்லாம் இப்படியா நடக்கணும்? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணும் புரியலையே. நீங்க எல்லாரும் ராணி கடையை வித்துட்டான்னு சொல்றீங்க, ஆனா அவ அத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா. பாட்டிமா, நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்க பாட்டி. பொம்மி அக்கா மேல சத்தியமா சொல்றேன், இவங்க எல்லாரும் என் மேல ஏதோ வீண் பழி போடுறாங்க. அத்தை, இவ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்பாதீங்க. இவ எல்லாரையும் நல்லா ஏமாத்தணும்னு பாக்குறா. இதுக்கு மேலயும் இவளோட நரித்தனம் இங்க செல்லுபடி ஆகாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம செத்து போன பூமியோட பேரை இழுக்கணும்? ஏன்னா பொம்மிங்கிறவ உங்க எல்லாருக்கும் வீக்னஸ். அவ பேரை சொன்னா நீங்க எல்லாரும் நம்பிடுவீங்க. அதுக்குதான் செத்து போன பொம்மியா இந்த விஷயத்துக்குள்ள இழுக்க பாக்குறா. இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இவள முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்.
வாங்க இன்ஸ்பெக்டர், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அன்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எங்களை அடிக்கிறவங்க கொண்டான்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளை இப்படியே விட்டீங்கன்னா நாளைக்கு நாங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இவளை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சா தான் உண்மையை சொல்லுவா. முதல்ல இவளை இழுத்துட்டு போங்க இன்ஸ்பெக்டர். என்னம்மா, என்ன பிரச்சனை? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆஹா, எதுக்காக அவங்கள மிரட்டிட்டு இருக்க? மேடம், நான் எதுவுமே பண்ணல மேடம். இவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என் மேல வீண் பழி போடுறாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஆளு நான் இல்ல. இந்த வீடுனா எனக்கு உசுரு. நான் எதுக்காக மேடம் என் கடையை விற்க போறேன்? கேட்கவே காமெடியா இருக்கு. இவங்க சொல்ற எந்த தப்பையும் நான் பண்ணல மேடம். இத பாருங்க இன்ஸ்பெக்டர், ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு நாங்க விசாரிச்சுக்கிறோம். அவசரப்பட்டு யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட. என் பேரன் சித்தார்த் வந்துடட்டும், அவன் வந்து விசாரிச்சா என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். இது குடும்பம், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தானே நாங்க இங்க வந்தோம். விசாரிச்சா உண்மை தெரிய போகுது. இன்ஸ்பெக்டர், நீங்க இவங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க. முதல்ல இவளை தரதரன்னு எடுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுல இருந்தா வீட்டுல தூங்க கூட முடியாது. தூங்குறப்ப தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னாலும் கொண்டுருவான் துரோகி. இவன் நடிக்கிறா இன்ஸ்பெக்டர். இங்க நடந்த எல்லாத்துக்குமே இவதான் காரணம். இவளை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் ஒன்னா சொல்லிடுவான். இவளை பத்தின உண்மை என்னன்னு தெரியாம கண்மூடித்தனமா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ வாயை திறந்து பேசினா தான் இப்ப நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். அது உங்களாலதான் முடியும் இன்ஸ்பெக்டர். நீங்க இவளை இழுத்துட்டு போங்க. பத்து, அதான் அப்பா பொறுமையா இருன்னு சொல்றாருல. சித்தார்த் வரட்டும்டா. 1000 தான் இருந்தாலும் ராணி இந்த வீட்டு மருமகடா. நம்ம குடும்பம் ஸ்டேஷனுக்கு போனா அது நமக்கு தாண்டா அசிங்கம். தயவு செஞ்சு அப்பா சொல்றத கேளுடா. இன்ஸ்பெக்டர், ராணி ரொம்ப நல்லவா. இவங்க எல்லாம் எதை தப்பா புரிஞ்சுக்கின்னு ராணிய தப்பு சொல்றாங்க. நான் அவ பிறந்ததுல இருந்து கூடவே இருக்கிறேன். அவ அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவுமே ஆசைப்பட்டதே இல்ல. அவ குணத்திலயும் ரொம்ப நல்லவா. கொஞ்சம் கோவக்காரி. மத்தபடி யாரு பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டா. இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போய். நல்லா விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். நீ யாரு? உனக்கும் ராணிக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் கூட்டு களவாணிங்க. திட்டம் போட்டுதான் இந்த வேலையை பாத்துருக்காங்க. இப்போ வகையா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சம்பந்தமே இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர். 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நான் எதுக்கு என் வீட்லயே திருடணும்? இது என் வீடு. நான் இந்த வீட்டோட மருமக. தாடிகாரன வேணா நீங்க கேட்டு பாருங்க. அவர் என்ன பத்தி சொல்லுவாரு. நான் எந்த தப்பும் பண்ணல. இவங்கிட்ட போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. நீ வா, ஸ்டேஷன்ல வச்சு எல்லாம் பேசிக்கலாம். வா. நான் எந்த தப்பும் பண்ணல. விடுங்க என்ன. இன்ஸ்பெக்டர், காமரையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த மொத்த ப்ராப்ளத்துக்கும் காரணம். திருட்டு கழுதிங்களா, தப்பிச்சிடலான்னு நினைச்சீங்களா? இனிமே வாழ்க்கை பூரா அவங்க 2 பேருக்கும் ஜெயில கழிதா. தாமரை அக்காவா? அவங்களையே ஏத்த சொல்றீங்க? எங்க 2 பேருக்கும் எதுவுமே தெரியாது. ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து அநியாயம் பண்றீங்க? தாத்தா பாட்டி தரந்து சொல்லுங்க. இவங்க 2 பேர் பத்தி உங்களுக்கு தெரியாத. இதுங்க 2ம் பயங்கரமான கேடிங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய வேலைய பாத்துருக்காளுங்க. இவங்க 2 பேரையும் வெளியில விட்டா யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க முதல்ல கூட்டிட்டு போங்க. அவங்களே வண்டியில ஏத்துமா. ஐயோ ஐயோ மேடம்.
இப்போ வந்தா இவன் வந்தா காரியத்தையும் கெடுத்துருவானே. ஆமாத்த, இவன் என்ன பண்ண போறானே தெரியல. ச்சே. ராணி, என்ன நடக்குது இங்க? எதுக்காக நீ போலீஸ் ஜீப்ல இருக்க? இன்ஸ்பெக்டர், எதுக்காக ராணியை ஜீப்ல ஏத்திருக்கீங்க? யோ, என்னன்னு கேளியா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலையா? ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நான் ஏதோ கடையை வித்துட்டு நகை பணத்தை எல்லாம் திருடிட்டேன்னு ஒண்ணுக்கு மேல ஒன்னா என் மேல பழி போட்டு நிறுகிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நீயாவது என்ன நம்பியா? இவங்க நான் எவ்வளவு சொல்லியும் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. ராணி, நீ முதல்ல கீழே இறங்கு. தாமரக்கா, நீங்களும் இறங்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன நீங்க படுக்க இறங்க சொல்றீங்க? உங்க வீட்ல இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இவங்க 2 பேரையும் ஸ்டேஷன் கூட்டு போறோம். நீங்க பாட்டுக்கு போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்க சொல்றீங்க? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இன்ஸ்பெக்டர். உங்களை தொந்தரவு பண்ணதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்களை வர சொன்னது தப்புதான். மேம், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. இந்த விஷயத்தை எங்க குடும்பத்துக்குள்ள நாங்களே பேசிக்கிறோம். ராணி, நீ வா. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா யாருக்கும் தெரியாம கடையெல்லாம் வித்து தின்றுப்பா. இவளுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்லையாடா? முதல்ல இவளை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பு. சும்மா பாத்துக்கிறேன் சொன்ன என்னது பாத்துக்குவே? நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தான் நம்ம 25 கடையும் நம்மளை விட்டு போயிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? பாத்துக்கிறான். மிஸ்டர் பத்மநாபன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். எங்கிட்ட மரியாதையை நீங்க எதிர்பார்க்க முடியாத. சொந்த வீட்டில் நடந்த பிரச்சனையை நீங்க தெருவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எங்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அது எப்படி? நம்ம வீட்டு போன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு நீங்க இருக்கிற எல்லாருமே மிருகமா மாறிட்டீங்களா? நான் இல்லாத சமயத்துல போலீஸ வர வச்சு அவளை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஏன் இவ்வளவு நடந்தது இல்ல? என்ன கூப்பிட்டு இப்படி பண்ண போறேன்னு உங்களை யாராவது சொன்னீங்களா? அவ்வளவு அவசரமா ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாரும் சேர்ந்து ராணி கிட்ட கேட்டா என்ன நடந்ததுன்னு சொல்ல போறா? அவசரமா இந்த விஷயம் இப்படி நடக்க வேண்டியதே இல்ல. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த திருட்டு கழுதிக்கு நீ சப்போர்ட்டா? இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒளிச்சுக்கிட்டு நிக்கிறான். இவ்வளவு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வர போறியா? யோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர், இது எங்க குடும்ப விஷயம். நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். சாரி மேடம், நீங்க கிளம்புங்க. எதுக்காக அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? போலீஸ்ல ராணியை பிடிச்சு கொடுக்குற அளவுக்கு ஏன் போனீங்க? சித்தார்த், உனக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் திரும்ப உனக்கு கால் பண்ணேன். ஆனா உன் போன் நாட் ரீச்சபிளா இருந்துச்சுப்பா. என்னப்பா நீ? இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா? இவ்வளவு போய் போலீஸ்ல இருந்து தப்பிக்க விட்டியே. இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே கடன் முழுசும் போச்சு. அத நீ வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த. இப்ப இவளை காப்பாத்தி வீட்டுக்குள்ள வேற கூட்டு வந்திருக்க. இனி இவ என்னென்ன பண்ணுவாளோ அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம்.
உங்களை விட அக்கறை எனக்கு அதிகமாவே இருக்கு. இந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கதான் இப்ப நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ராணி கையெழுத்து போட்டதா சொன்ன டாக்குமெண்ட்ஸ அவ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா. அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கையெழுத்தே போட சொன்னேன். நான் ராணியை கையெழுத்து போட சொன்னது இன்சூரன்ஸ் பேப்பர்ல தான். இடையில ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த இன்சூரன்ஸ் பேப்பருக்கு பதிலா வேற ஏதோ ஒரு பேப்பர் வச்சு அவகிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அந்த தப்பா பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கதான் வக்கீல் கூட சேர்ந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீயே அழுதுகிட்டு இருக்க, நீ அமைதியாரு. சித்தார்த், எப்படியோப்பா இந்த விஷயத்துல என்ன தப்பு நடந்திருக்குன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா கடை நம்ம கையை விட்டு நிரந்தரமா போயிடும்பா. இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருமோன்னு ரொம்பவே பயமா இருக்குப்பா. இந்த பிரச்சனையை நீதான்ப்பா சீக்கிரமா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஆமா சித்தார்த், போலீஸ் வீட்டுக்குள்ள வந்ததும் நாங்களாம் ரொம்ப பதறி போயிட்டோம்ப்பா. நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்பாவும் அம்மாவும் பொம்மி போனதையே தாங்கிக்க முடியாம இருக்காங்க. இதுல கடையும் கைவிட்டு போயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. என்ன நடந்ததுன்னு நீதான்ப்பா கண்டுபிடிக்கணும். நீங்க யாரும் இந்த பிரச்சனையை நினைச்சு கவலைப்படாதீங்க. இத நான் பாத்துக்கிறேன். நம்ம வக்கீல் மூலமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல விசாரிச்சு நம்ம கடையெல்லாம் யார்கிட்ட வித்திருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரோ அந்த அனில் குப்தான்னு பெரிய பிசினஸ் மேனாமா, அவன் தான் நம்ம கடை எல்லாத்தையும் வாங்கியிருக்கான். அது தெரிஞ்சதுமே அவன் வீட்டுக்கு போய் அவனை நான் நேர்லயே பார்த்து பேசினேன் தாத்தா. அவன் ரொம்ப திமிரா பேசினான் தாத்தா. கடையெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். என்னப்பா சொல்ற? நம்ம கடை நமக்கு திரும்ப கிடைக்காதா? பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த கடை உங்க எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப முக்கியம் பாட்டி. என் அம்மாவோட உசுரும் என் பொம்மியோட உசுரும் இருக்கு. அதை நான் அவ்வளவு சீக்கிரம் வேற யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த விஷயத்துல தப்பு எங்க நடந்திருக்குன்னு நான் உண்மையை கண்டுபிடிப்பேன். அந்த அனில் குப்தா கிட்ட சபதம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் ஒரே நாள்ல நம்ம கடையில திருப்பி வாங்கி காமிக்கிறேன்னு. நீங்க யாரும் இத பத்தி கவலைப்படாதீங்க. இத நான் பாத்துக்கிறேன். கடவுளே, உனக்கு எங்க யார் மேலயும் கருணையே இல்லையா? ஏன் ஏன் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கற? பொம்மி போன துக்கத்துல இருந்து நாங்க யாரும் திரும்ப கூட வரல. அதுக்குள்ள கடையெல்லாம் கைய விட்டு போனா நாங்க என்னதான் பண்றது? என் பேர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர நீதான்ப்பா துணை இருக்கணும். சித்தார்த், நம்ம கடையை வாங்கினவன் ரொம்ப பெரிய ஆள்னு வேற சொல்ற. பார்த்து பத்திரமா நடந்துக்கப்பா. மறுபடியும் பிரச்சனைகளை இந்த குடும்பத்தால தாங்க முடியாதுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னத்த இது? நான் சொன்ன போதே நீங்க கேட்டுக்கணும். ராணிய பொம்மைய முடிச்ச மாதிரி காலி பண்ணிருந்தோம்னா மொத்த கடையும் வித்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டான்னு கதை கட்டி விட்டுருக்கலாம். எல்லாருமே நம்பிருப்பாங்க. நீங்க தான் அவளை பழி வாங்கணும், டார்ச்சர் பண்ணணும்னு அது இதுன்னு சொன்னீங்க. இப்ப திரும்பவும் அவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். சரி விடுத்தமண்ணா, அதான் அஞ்சலி ஸ்வீட்ஸோட மொத்த கடையும் நம்ம கைக்கு வரப்போதில்ல. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அத்த, எனக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இவளை விட்டு வைக்கிறது ரொம்ப தப்புன்னு தோணுது. சித்தார்த் எப்பவும் அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த விஷயத்திலயும் அவகிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திடுவான்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா இப்படி திடீர்னு அவளுக்கு சப்போர்ட்டா வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கலையே. சித்தார்த் கடையெல்லாம் மீட்டுருவன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கான். அது எப்படிக்கா முடியும்? அவ ஏதோ சினிமா டயலாக் எல்லாம் பேசி கீசி சவால் விட்டுட்டு வந்திருக்கான். அதுவும் எண்ணி 24 மணி நேரத்துல 25 கடையை மீட்டுடுவானா? கிழிப்பா. அவன் நினைச்சது எதுவுமே நடக்காது. ராணி கிட்ட இருந்து நம்ம எழுதி வாங்கினதுதான்.
அப்பாடி. அத்தை, இந்த விஷயத்த அனில் குப்தா வச்சு டீல் பண்ணிக்க பாருங்க, செம மேட்ரு. ஆனா எப்படி அத்தை அந்த ஆள் உங்களுக்கு பழக்கம்? தமன்னா, இந்த மேட்ருக்கு மாஸ்டர் மைண்டே உங்க அம்மாதான். ஓ